அப்படிப்பட்ட பெரிய கருணையாளனாக விளங்குகிறவர்கள் மகா சந்நிதானம் அவர்கள். அவர்களுடைய அவதார ஊர் சிறுகாட்டூர். நாங்கள் ஒரு முறை இரவில் 1 மணி 2 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ பல விஷயங்கள் பேசுவாங்க. அப்போ ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது செப்பறை சாமிகளை பற்றி, யாழ்ப்பாணம் செப்பறை சாமிகள் அவர் யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே காசி வரைக்கும் நடந்தே சென்று தரிசனம் செய்தவர்கள். தோடுடைய செவியன் என்கின்ற ஒரு பாடலுக்கு மட்டும் 10 பக்கத்திற்கு மேலாக உரை எழுதியிருக்கிறார். அற்புதமான உரை அப்படின்னு சொல்லி இதை பேசிகிட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு அப்போ சொன்னேன், நான் அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போய் தங்குவாங்க, காலையில் பூஜை முடிப்பாங்க, அதன் பிறகு ஏதேனும் சிவாலயம் தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். நம்மளை மாதிரியா அப்படின்னு சொன்னாங்க. சாமி ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொன்னேன். அது போனபோது தளிக்குளம் என்கின்ற ஒரு ஊர் பின்னலூர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு போனபோது அந்த இரவெல்லாம் பூஜை தங்கிட்டு காலையில் பூஜை முடிச்சுட்டு கோயில் எங்கே இருக்குது போய் தரிசனம் பண்ண வாங்க சாப்பிட்லான்னு அந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்களாம். நாங்கள் கோயில் தரிசனம் பண்ணாமல் சாப்பிட்றதில்ல, அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. இந்த ஊரில் கோயிலே இல்லை அப்படின்னா, ஐயா நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூஜையை தூக்கி கட்டி தலையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கதையை சொன்னோடனே, அப்படியா எங்கள் ஊர்லேயே கோயில் இல்லையப்பா அப்படின்னது. சாமி ஏதாவது இடம் இருந்தால் உத்தரவாகட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, நான் யாரையாவது டோனர் பிடிச்சி செஞ்சிடலாம், இடம் மட்டும் உத்தரவாகட்டும் அப்படின்னா. எப்போ முடியும் அப்படின்னது. இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆனி மாதம் வச்சுருக்கோம், அதனால் பிள்ளையார் கோயில் அன்றைக்கே ஏதாவது ஒரு இடத்த காமிச்சுன்னா முகூர்த்தம் பண்ணிவிடுவோம், அதுலேருந்து ஒரு 5ஆவது மாதத்தில் கோயிலை கட்டிடலாம்னா. அவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னு. சாமி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னது. மகாலட்சுமிமா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு இருக்காங்க சென்னையிலேருந்து, அவங்கள வச்சு ஏதாவது அவங்களால முடிஞ்சதை செய்யட்டும், மற்றதெல்லாம் நம்ம வெளியில் உள்ளவங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.